நீ கேட்குற எல்லா டீட்டெயிலுமே அவங்ககிட்ட கேட்டுறேன். போங்க எப்படி A to Z வந்து ஃபுல்லாவே டீடைல்ஸ் கேட்டுட்டு 100 feet அதுக்கப்புறம் வந்து உனக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். அதுதான்டா ஆக்சுவலா வந்து இப்ப என் ப்ராஜெக்ட்னா எனக்கு தெரியும் எப்போன்னு கரெக்டா. இது அவங்களுது எனக்கு தெரியாது இல்ல. நான் இருப்பேன். அவங்க தானே வந்து டைரக்டர் ஒருத்தர் ப்ரொடியூசர் ஒருத்தர். இப்ப அவங்க தானே சொல்லணும் என்ன எதுன்னு, என்ன பேமெண்ட், எத்தனை நாள் ஷூட்டு, எப்போ ஆரம்பிக்கிறதுலாம் அவங்க தானே சொல்லணும். அது நான் சொல்ல முடியாது இல்ல, நான் ஃபைனல் பண்ண முடியாது இல்ல. அதுக்கு தான் சரியா. நான் அவங்ககிட்ட வந்து அதை பேசிடுறேன், ஃபுல்லாவே டீட்டெயில் கேட்டுறேன். கேட்டுட்டு உனக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். என்னடா ஃபுல்லா கேட்டுட்டு உனக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையே ஃபுல்லா கேட்டுட்டு உனக்கு இன்டிமேட் பண்றேன்னு சொன்னேன். ஜல்லி ஏன் எனக்கு தெரிஞ்சு என் கெஸ்ட் கரெக்டா நியூ இயருக்கு அப்புறம் தான் வருவாப்புல. நியூ இயர் எனக்கு நல்லாவே பார்த்து பண்ணுவாங்கல்ல. அது எப்படி பிஸ்னஸ் விட்டு வருவாப்புல மெயினாக பிஸ்னஸ் நடக்கிற டைம்ல. ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வச்சிருக்கானோ. சொல்டா அது என்ன பார்த்தீங்கன்னா க்ளோ ஆயிடும். சும்மா சொல்றது ஸ்கோர் பண்றீங்க. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா அடிச்சு ஈஸியா. அதே ஃபேஷன் மீடியாவுக்கு வந்து பேசிட்டு இருந்த நல்ல ஒரு பொண்ணுட்ட. ஆமா மண்டபத்துல காம்பே இருக்கு. சரி போலாம், மதுரையில ஷூட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முந்தானத்து சொல்லியிருந்தேன். முந்தானத்தை நேற்று சொன்னேன். சரி அவன் வந்துட்டு நான் சொல்றேன்டா ஒரு சின்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு நான் மதுரை போறேன் அப்படின்னு. டே எனக்கு டேட்டா அப்படின்னு என்ன பேசுறது. நான் ஷூட்டிங் சொல்லிட்டா எல்லாரும் நான் தப்பாவே நினைக்கிறேன். நான் கூப்பிட்டது உண்மையாவே ஷூட்டிங். சரி மதுரை போனா மதுரையிலேருந்து அப்படியே திருச்சி ஷூட்டிங் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அதுதான் பயப்படுது. ஷூட்டிங் தானே கூப்பிடுறீங்க. ஆனா என்ன தப்பா நினைக்கிறாங்களே. ஷூட்டிங் தப்பு தானே ஜி. ஜி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு விட்டுறாதீங்க, மியூசிக் போட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லை, தண்ணி ஏன் தண்ணி இல்லை.
ஏன்டா சோகமாவே இருக்க? அசிங்க ஏன் சோகமா இருக்க? பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க என்ன? இன்னொருதான் உன் டிஷர்ட் தாண்டா அது. போயிடுச்சு. நான் கீழே போயிருங்க 100 ஃபீட்டு. அந்த கம்ப்யூட்டர் கிடைக்கும். ஏஞ்சி ஜி சொல்லுங்க. கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்து அப்படியே ரூமை காலி பண்ணி அப்படியே போயிருமா உங்க வீட்டுக்கு? வேலை முடிஞ்சுல. நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்க பிக் பஜார். அது சும்மா ஆசைக்கு போறது தான். இப்போ இதுவே ஆசைக்கு போனது தானே. இல்லைன்னா 2000 ரூபா பில்லு எதுக்கு தேவையில்லாம. அதில் தேவை உருப்படியான டாம் நமக்கு தேவையா அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. கட்டாயம் வாங்கி தான் ஆகணும்னா ஒன்றுமே இல்லை. சும்மா அவனா எடுத்து போட்டுருக்கேன். குறுகுறுன்னு பாக்குறான். ஜிபி போயிட்டு போயிடலாங்களா? நேர போய் அப்படியே லெஃப்ட் போயிருங்க. ஆமாம் அப்படியே போய் லெஃப்ட். ஆமாம். கிராஸ்ல போய் தட்டி போவாங்க. அப்படியும் போனால் அது உங்களுக்கு டிராஃபிக்காக வண்டி நின்றுட்டு இருந்தால் கஷ்டம் தானே. ஆமாம். பரவாயில்லையே, ஒரு புகையை காணோம், கொஞ்சமாக வருது. இதுதான் போட்டிருக்கு ஏசி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மக்களே. கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் புகை கம்மியாக வருது. சரி, ஓகே, கவர்மெண்ட் பஸ்ஸு. கோயம்புத்தூர் சொன்னோன்னா கோயம்புத்தூர்காரருக்கு கோவம் வருது. நல்லா இருக்குல்ல, பச்சை கலரு. அப்படிங்கிறீங்க. ரைட்டு. அது என்ன கணக்கு 3 வருஷம்? அதானே. எலெக்ஷன் வந்துருச்சு. ஆமாம், இன்னும் 1 வருஷம் சொல்லுங்க. அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு எலெக்ஷன் வரும். அப்படிங்கிறீங்க. காத்திருங்க. நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.
கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் இருந்து காந்திபுரம் 100 அடி ரோடு வரைக்கும் நாம் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கிற பிரிட்ஜ் வந்து மெட்ரோ பிரிட்ஜ் கிடையாது, இது காந்திபுரத்தோட பெரிய பிரிட்ஜ். ஆமாம். ஆக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே நடைபயணம். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி வரேன் பாருங்க, கையெல்லாம் வலிக்குது. என்னத்தேன்? நாங்கள் அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் ஆமாம். ஓகே, பாய் பாய், ஷீஷு.